ஓவா துயர் பிறவி உட்பட மற்றெவையும் மூவா தனிமுதலாய் மூவுலகும் காவலோன் மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமாம் தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனே என்று பாடுகிறார். தன் சுவாதந்திரியம் காரணமாக எம்பெருமானை பிரிந்து இவ்வுலகுக்கு வந்த ஜீவாத்மா தான் ஏற்றுக்கொள்ளும் ஜென்மம் என்பது இடைவிடாத துக்கத்தை விளைக்கிற சம்சார நிலமாய் உள்ளது. இருப்பினும் விவசாயி ஒருவன் இந்நிலம் ஒரு சமயம் விளைவித்தது இப்போது அனைத்தும் பதறாக போயிற்றே என்று எண்ணி அதை கைவிட்டு விடாமல் மீண்டும் மீண்டும் பயிர் செய்வது போல சர்வேஸ்வரனும் இன்று இல்லை என்றால் ஏதோ ஒரு நாள் இவன் நம்மிடம் வந்து விடுவான் என்று எண்ணியபடி பிறவி முதலாக மற்றுமுள்ள எல்லாவற்றுக்கும், அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் போன்ற அனைத்து விதமான செயல்களையும் ஒரு நாளும் கைவாங்காமல் செய்பவனாய் உள்ளான். மேலும் வேறு ஒருவரின் உதவி எதிர்பார்க்காமல் 3 அடுக்கில் உள்ள அனைத்து லோகங்களையும் தான் ஒருவனே ரட்சிக்கவல்ல அசகாய காரணபோதனாய் உள்ளான். எப்படி ரட்சிக்கிறான்? இருந்த இடத்தில் இருந்து கொண்டா எனில் மத்சியமாகவும் கூர்மமாகவும் அவதரித்து உலகும் காப்பதற்கு வேண்டிய சாஸ்திரங்களை அளித்து நியமிக்கிறான். கர்மத்துக்கு வசப்பட்ட நம் நடுவில் ஹயகிரீவனாக வந்து தோன்றுகிறான். மேலும் மனுஷ ரூபத்தில் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் தானே சாஸ்திர விதிகளை கடைபிடித்து காட்டுகிறான். குணத்தில் மனிதனை விஞ்சிய தேவர்களும் அந்த தேவர்களையும் விஞ்சிய ஆதி தேவர்களான நித்தியசூரிகளுக்கு அதிபதியாய் உள்ள எம்பெருமான் இந்திரியங்களுக்கு வசப்பட்டு கிடந்த என்னை பரிசுத்தனாக்குவதற்காக இப்படியெல்லாம் அவதரிக்கிறான் என்கிறார் ஆழ்வார்.